அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது தனது வாழ்நாள் தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருந்த நிலையில் வைகோ நன்றி மறக்க கூடாது, அதிமுகவில் தான் மதிமுகவிற்கு அங்கீகாரம் கிடைத்தது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக ஓஎஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. அன்னைக்கு கூட்டணியிலே அம்மா அவர்கள் தலைமையில கூட்டணி சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு 3 எம்பி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி எம்பி யாராவது ஆயிருக்காங்களா? கிடையாது. அந்த எம்பி ஆனது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கே ஒரு அங்கீகாரம், அன்னைக்கு அந்த பம்பர சின்னத்துக்கு அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அன்னைக்கு அம்மா அன்னைக்கு கூட்டணியில் இருந்ததாதான். அவதையெல்லாம் மறந்து விட்டு இன்றைக்கு பார்த்தா கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இது போன்ற மறைந்த தலைவர் ஒரு கட்சியை இழிவுபடுத்தி பேசுவது என்பது அண்ணனுடைய அந்த ஒரு பண்புக்கு நல்லதல்ல என்பதுதான் நிச்சயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அறநிலையத்துறை நிதி தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புது விளக்கம் கொடுத்திருந்த நிலையில் அது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம். நேற்றைக்கு முன்தினம் அறநிலையத்துறையின் சார்பில் கல்லூரிகளே தொடங்கப்படக்கூடாது என்றார். நேற்றைக்கு என்ன சொன்னார்? கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பில் நான் கல்லூரிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும், அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை. பழனிசாமி அவர்கள் RSS என்னென்ன எழுதி கொடுக்குதோ நாக்பூர்ல இருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. நாக்பூர்ல இருந்து எழுதி கொடுக்கறத அப்படியே படிக்கிறார். RSS உடைய ஏஜென்ட்டா மாறிட்டார். நான் கேட்கிறேன், அறநிலையத்துறை சார்பா செய்யற பணிகளை கோவிலுடைய நிர்வாகம், கோவிலுடைய ஆலயங்களுடைய மக்கள் கொடுக்கின்ற உண்டியல் நிதி, நன்கொடை, இதை வைத்து கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜுடைய வழியில கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகின்றன. இதுல என்ன பிரச்சனை? அவர் HRNC ஃபண்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கல. HRNC ஃபண்டை தான் எடுக்கணுமா? அரசு நிதி எங்க போச்சு? நீங்க தான் நிமிர்ந்து நிக்குதுன்னு சொல்றீங்களே தமிழ்நாடு. அண்ணா அம்மையாருன்னு சொல்றாரு, புரட்சி தலைவி அம்மா அம்மா என்று நீங்க சட்டமன்ற பதிவேடுகள்ல போய் பார்த்தா அவரை விட புகழ்ந்தவர் அதிகமா இருக்க முடியாது. அவர் பல்டி எடுத்து நேற்று தினத்தில் பேட்டியில அம்மையாருன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு பாஜக அதிமுக விழுங்கி விட்டது அப்படிங்கிறாரு. இவரை தான் திமுகங்கிற அனகொண்டா விழுங்கி விட்டது என்று நான் சொல்கிறேன். இந்து ஸ்டெப்களோட ஃபண்டை எடுத்துட்டு காலேஜஸ்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டா, இந்து கோவிலினுடைய பணத்தை எடுத்து தேவார பாடசாலை நடத்தலாம். எதுக்கு காலேஜ் நடத்தணும்?